ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால் இடான் செக்லேட்டர் சீசன் 1 எபிசோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டியாண்டோ செக்டர் சேர்ந்த ஒருத்தி பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஏமாற்றி நம்ம செக்டருக்குள்ளேயே வந்து பூந்துருவா. அதுக்கப்புறம் சொந்த கதை சோக கதைன்னு பல கதையை அடிச்சு விட்டு நம்மளால எல்லாருமே வந்து நம்ப வச்சிருவா. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்பிடுவாங்க, இந்த பொண்ணு வந்து அந்த டியாண்டோ செக்டில் பயங்கரமான கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு ஃபீல்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யார் யார் எவ்வளோ கூடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 125க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கான். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க, டே உண்மையை சொல்லி நீ நிஜமே வந்து கலெக்ட் பண்ணியா, எப்படா இவ்வளோ தடவை கலெக்ட் பண்ணாமலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து டே அதெல்லாம் விடுங்கடா, நம்ம தான் எப்படி இருந்தாலும் இந்த ரவுண்டில் ஜெயிக்க போகிறவங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க எல்லாரும் எங்களா அந்த புது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுறாங்க. அவளை காட்டினா அவ பார்த்தீங்கன்னா மொத்த கோடி ஆண்டியை போட்டுக்கிட்டு அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. நம்மளாம் சாக்கா போகிறது அவளை காணுமே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு லெட்டருமே வந்து கிடைக்குது. அவள் மொத்த கூட ஆட்டையை போட்டுட்டா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடாடே, ஏற்கனவே சொன்னல அவளை வந்து நம்பாதரா அப்படின்னு. அவள் நல்லா என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு போகிறான். அந்த டைம் அந்த டியாண்டோ செக்டரோட லீடர் வெளியே வந்து டே ஒழுங்கா என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட குத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட என்ன கேட்குறான், நான் ஒழுங்கா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டியாண்டோ செக்டரோட லீடர் டே நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ சொல்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக போகும். அப்போ அந்த டியாண்டோ செக்டரோட லீடர் ஏதோ ஒன்று சொல்லுவோன்னா நம்ம ஹீரோக்கு அது என்னன்னு தெரியாது. உடனே நம்ம எல்லரை கூப்பிட்டுருவோம். அப்படியே எல்லரும் வந்து அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாயாலே பேசிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே சண்டை போடுற மாதிரி வந்து போகிறாங்க. அப்படி அந்த பொண்ணை கட்டினா அவள் பார்த்தீங்கன்னா கொடியில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க இடத்துக்கு வந்து போயிடுறான். அப்போ அங்கே இருந்து கேட்குறான், உனக்கு இப்படி இவ்வளோ கொடி கிடச்சிச்சு, நீ அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு. இதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, இந்த சீக்கிரட்டை சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவாள். அதுக்கப்புறம் அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா ஓர விசனா வாய மூற அப்படின்னு சொல்கிறாவ. அவளால் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டையை போட்டுக்கிறாங்க, மாறி மாறி வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டரோட லீடருக்கு தகவல் வருது, அவன் வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு. உடனே சண்டையை நிறுத்திடுறான். எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் இன்னொரு நாள் வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறேன். நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சண்டையை நிறுத்திட்டு கிளம்பிட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்குறான், மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படியே அந்த டியாண்டோ செக்டர் லீடரும் அந்த இடத்துக்கு போயிடுவானா. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, மாஸ்டர் நான் வந்து எல்லா கொடியும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், எவ்வளோ கொடி இருக்குது பாருங்க அப்படின்னு. அவனும் வந்து சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் விட்டு அவளை வந்து லாக் பண்ணிடுறான். எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து ஏதோ பவர் சேவ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது மாஸ்டர், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவன் சொல்கிறான், உன்னை நாங்கள் இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு காரணமே அந்த பவர்ஸ் தான், இதை நான் அப்சர்வ் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லாக மாற போகிறேன் அப்பலாம் வந்து சொல்லிட்டு அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கை இந்த இடத்துல இப்படி தான் முடியணுமா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சம், பயங்கரமான ஒரு பவர் வந்து அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளால வந்திருக்காங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டர் லீடர் சொல்கிறேன், இது எங்கள் செக்டரோட பிரச்சனை அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இதில் தலையிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு அங்கே காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்பாங்க எல்லாரும் அவனுங்க அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டாங்க வந்து போயிடுவான். அந்த டியாண்டோ செக்டர் லீடர் பின்னாலே போவானா. அப்போ ஹீரோ அவனை தடுத்து இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டு அவனை மிரட்டுவான். அப்போ அந்த டியாண்டோ செக்டர் லீடர் வந்து இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணுங்கடா அப்படின்னு அவனோட ஆளுங்கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பாராட்டுறான், வேறு லெவல் மாஸ்டர், நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளை அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா. அப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்கிறவங்க தப்பிச்சிட்டா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணை கட்டினா அவள் பார்த்தீங்கன்னா வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கா, இவங்கெல்லாம் நான் ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருப்போம். அப்போ 2வது ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறேன், நீ எங்கே போகிற அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறேன், நான் வந்து உங்களாம் ஏமாற்றிட்டேன், உங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, அதான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 2வது ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், நீ போயிட்டு மாஸ்டர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்னா கண்டிப்பாக அவர் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்குவார் அப்படின்னு. என்னால் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து பல பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் எப்படி என்னை வந்து மன்னிப்பீங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாளா. அப்புறம் நம்ம 2வது ஸ்டூடெண்ட் சொல்கிறா, கண்டிப்பாக கவலைப்படாத, எல்லாருமே வந்து உன்னை மன்னிச்சிடுவாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு அப்போ பச்சை ட்ரெஸ் பொண்ணு வந்து 4வது ஸ்டூடெண்ட் வந்து காணும் அப்படி சொல்லுவாளா. அப்படியே இவங்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க அவனை தேடி. அப்படியே நம்ம 4th ஸ்டூடெண்ட்டை கட்டினா அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக்லாம் வந்து பண்ணுவான். யாரும் அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு 2 பொண்ணுங்க தான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கொடிக்கு தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அவன். 3வது ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ணிடுவாள். அவனை பார்த்தீங்கன்னா கொடி அவன்கிட்ட கொடுத்துட்றான். ஆனால் அவங்களுக்கு கொடியெல்லாம் தேவையில்லை, அவன் தான் வேணுமா. அவனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூக்கிட்டு போயிடறாங்க, கொடி அங்கேயே விட்டுட்டு. அப்போ நம்பாதீங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா கொடி மட்டும் இருக்குது, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கொடி இங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷனுக்காக அவனை வந்து அட்டாக் பண்ணல, வேறு ஏதோ காரணமாக தான் அவனை அட்டாக் பண்ணி கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தே யார் அதை தூக்கிட்டு போனான்னு கண்டுபிடிச்சிடா. குக் இன் பிளேஸ்லேருந்து தான் அவனை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்பாதீங்க எல்லாம் சொல்கிறாங்க, அந்த
அந்த பிளேஸில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், நம்ம போய்ட்டு ஈஸியாக பேசி ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது, நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டு எப்படியாவது வந்து அந்த ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும், அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ஹீரோட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கெல்லாம் ஒன்றும் புரியலன்னா அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. சரி ஓகே, அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸாக, அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முடிவு பண்ணுறான். ஹீரோ டெலிபோர்ட்டாக எங்கே போகலாம் ட்ரை பண்ணுவோன்னா, நான் டெலிபோர்ட்டேஷன் கார்டு இருக்காது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்ட்ரி வந்து கூப்பிட்றான். என்னடா இவர் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு எல்ட்ரிக்கெல்லாம் ஒரே பயமாக போயிடுது. அப்படியே ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டை காட்டினா அவன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மைக்குகள் வந்து கண்ணை முழிக்கிறான். அப்போ அந்த இடத்துல இந்த 2 பொண்ணுக்கு வந்து நின்றுட்டு, நீங்கள் கண்ணை முழிச்சிட்டிங்களா இங்க மாஸ்டர், நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறதா அப்படிலாம் சொல்லி கேட்குறேங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 2 பேரும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, நீங்கள் இன்னைக்கு நைட் என் கூட வந்து என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அண்ணன் இருக்கிறோம் அதே மாதிரி கேட்குறா, நீங்கள் யாரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆனால் என் கூட வந்துடுங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்னென்னதான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சமாச்சும் மரியாதையாக பேசுங்கம்மா அப்படிலாம் சொல்லுவோன்னா, அவளுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாளுங்க. நான் உங்களுக்கு வந்து டான்ஸ்லாம் ஆடி காட்டுறேன், நீ என் கூட வாங்க இன்னைக்கு நைட் அப்படி சொல்லி கூப்பிட்றா. அவள் அதே மாதிரி கூப்பிட்றா. அவளுக்கு 2 பேரும் மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாளுங்களா. அப்படியே அவளுக்குள்ள சண்டை வந்துடுது. அவளுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஃபோர்த் ஸ்டூடெண்ட் தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் எஸ்கேப் ட்ரை பண்ணுவோம். அவளுக்கு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கோளுங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரூம் விட்டு எஸ்கேப் போய் வெளியே போயிடுறான். வெளியே பார்த்தா அந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தாலே அந்த பொண்ணு இருக்கா. என்னடா அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ உள்ள அந்த 2 பொண்ணுங்களும் வெளியே வந்து ஃபோர்த் ஸ்டூடெண்டோட கையை பிடிச்சிடறாங்க. அப்போ அந்த ரெட் ட்ரெஸ் போட்டவ அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்றத்தை வைக்கலான்னு போகிறா. அப்போ கரெக்ட் டைமில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒழுங்காக விட்டுருங்க அப்படி சொல்கிறேன். அப்போ அப்படியே அவங்க எல்லாரும் யாரா அதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நீயா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை தூக்கின்னு ஒன்று சும்மா விட மாட்டேன் அட்டாக் பண்ண போகிறா. யாருடான்னு பார்த்தா அந்த எல்டர் தான். அந்த எல்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணோட அப்பாவா. அன்னைக்கு துண்டு துண்டா வேண்டாம் மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்கா. ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த 2 பொண்ணுங்களும் இவன் வந்து ஒரு சரியான ஏமாத்துக்காரன், இவன் நம்ம எல்டர்லாம் ஏமாத்திட்டாண்டி, நீ அவனோட ஆளா அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அந்த பொண்ணு விடாம எல்டர் வந்து அந்த இடத்துல துரத்திக்கிட்டே இருப்போம், உன்னை போட்டு தள்ளியே தீருவேண்டா அப்படின்னு ஹீரோ நிறுத்த சொல்லுவோன்னா என்ன சொல்லி கேட்க மாட்டாங்க. ஒன்று ஹீரோட பவர் யூஸ் பண்ணிடுறான். அப்படியே அவனோட பவர் வந்து அவங்க 2 பேர் மேலே யூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் திரும்ப வரவே இல்லை நீவோ வந்து கேட்பலாம் அப்படியே, அதுக்கு அவர் வந்து ஏன் வர முடியலன்றதுலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட கதையை ஜாலியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல மாறி மாறி பாசமலை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி இவங்களுக்குள்ள அன்பை வந்து செலுத்திக்குவாங்களா. அதை பார்த்து அந்த ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கூட இருக்க 2 பொண்ணுங்களும் ஒரு வழியே இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அந்த சிஸ்டம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்து ஃபீல் பண்ணுறத பார்த்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குதுங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுல ஒரு மிஷினாமா ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபார்மேஷனை ரிவார்டை கொடுக்கும். ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவோம்னா அப்படியே அவங்க ஹீரோக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணோட பேரை மட்டும் மாற்றி சொல்லிடுவார். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா உன்னை கொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனை எடுத்துகிட்டு திறத ஆரம்பிச்சிடா திருப்பி அவங்க அப்பாவை. ஃபர்ஸ்ட் ஒன் கேட்குறான், மாஸ்டர் அவர் நம்ம தனியாக விட்டு வந்துட்டுமே அவருக்கு எதுவும் ஆயிடாதில்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். அதான் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் கொடுத்த புக்கு. அப்படியே அதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. எல்டரோட பொண்ணு எதுக்காக எல்டர் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னா, அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அவங்கள விட்டுட்டு வந்து போயிட்டாராம்மா. பல வருஷம் திரும்ப வரவே காணும். அதனால தான் அவங்க இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து அந்த சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.